5 கொய்யா இலை, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், ஆவாரம் பூ கிடைக்கல, இங்கேருந்து ஆவாரம் பொடி நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோ 1 ஸ்பூன், 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அரை டம்ளர் வந்து வடிகட்டி குடிங்க. மோஸ்ட்லி இந்த சுகர் 300, 400, 500 இருக்கு. இப்போ ஒரு ஆங்கில மருத்துவம் சாப்பிட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன பண்ணணும் டிப்ஸ்னா, நான் இது ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கொய்யாக்காய் சாப்பிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்டு முடிச்சு ஒரு கொய்யா இலை தண்ணி டீ, கொய்யா டீ, அதாவது ஒரு சொம்பு தண்ணிக்கு ஒரு கொய்யால போட்டு நல்லா பாயில் பண்ணிட்டு சூடாக இருக்கிற தண்ணியை சாப்பிட்டதுக்கு அப்புறமும் சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஒரு கொய்யாக்காவும் சாப்பிட்டு சொல்ல அவ்வளோ சூப்பராக வெயிட் குறையும். கொய்யாக்காய் வந்து ஜென்ரலாக நம்மளோட பசித்தன்மையை குறைச்சி நம்மளுக்கு ஒரு ஃபுல்னஸ் கொடுக்கும். இப்போது நிறைய சாப்பிட்டுட்டே இருக்காங்க குழந்தைங்க வீட்டில் இருந்துட்டு, பசியே அவங்களுக்கு குறையவே இல்லை அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களுக்குலாம் வந்து ரெகுலராக வீட்டில் வந்து கொய்யாக்காய் வந்து ஒரு 11 மணிக்கு இல்லை 4 மணிக்கு நான் கொடுக்க சொல்லுவேன். அப்போ அவங்களோட அளவு சாப்பாடு அளவும் குறையும். குறிப்பா பெண்கள் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு கொய்யாக்காய் சாப்பிட்டுட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் கழிச்சு அவங்க சாப்பாடு எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க சாப்பாடு அளவு குறையும். சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த கொய்யாட்டி வெயிட் ரிடக்ஷன், வெயிட்டே குறைய மாட்டேங்குது, எப்படியா வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குறிப்பா நான் பெண்களுக்கு என்னன்னா, மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய மென்ஸ்ட்ருவல் பெயின் இருக்கு இல்லையா, ஜென்ரலா வெந்தயம் தான் சொல்லுவோம். பீரியட்ஸ் அப்ப வயிறு வலிக்குன்னா கொஞ்சம் வெந்தயம் போட்டு தண்ணி குடிங்கன்னு சொல்லுவோம். ஆனா இந்த கொய்யாக்காய் வந்து மிக அற்புதமான மருந்து ஃபார் மென்ஸ்ட்ருவல் கிராம்ப்ஸ், டிஸ்மெனோரியான்னு சொல்லுவோம். பெண் குழந்தைங்களுக்கு அந்த பீரியட்ஸ் டைம்ல வர வயிறு வலி பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே வந்து பெயின் கில்லர்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. பெயின் கில்லர்ஸ் எடுக்கிறத விட டெய்லி ஒரு கொய்யாக்காய் சாப்பிட்ட பெண்களுக்கு அந்த மாதம் வர மாதவிடாயில வலி இருக்காது. நம்ம எவ்வளவோ சொல்லுவோம், வெந்தயம் சொல்லுவோம், உளுந்தங்களி சொல்லுவோம், என்னென்னமோ சொல்லுவோம், பட் கொய்யாக்காய் அவ்வளோ அழகாக கேட்கும். குறிப்பாக எதெல்லாம் சுகரை குறைக்குதோ அதெல்லாம் கொலஸ்ட்ராலையும் குறைக்கும். அந்த கெட்ட கொழுப்பை ஃபுல்லாக குறைச்சி ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பை நல்லா கூட இது கூட்டி உடம்புல இருக்கிற எல்லா கொலஸ்ட்ராலையும் வந்துட்டு எஸ்பெஷலி லிவரில் இருக்கிற கொழுப்பு, ஃபேட்டி லிவர் இருக்கவங்க ஆப்பிள் சாப்பிட்றது எவ்வளோ முக்கியமாக. ஆப்பிள் எடே கீப்ஸ் டாக்டர் அவேன்னு சொல்லுவோம். ஸோ ஆப்பிள் சாப்பிட்டா ஃபேட்டி லிவர் கம்மியாகும். பித்தப்பை கற்கள் குறையிறதுக்கு வந்து ஆரஞ்சு டே கீப்ஸ் கேல் ஸ்டோன்ஸ் அவே. ஆரஞ்சு, சாத்துக்குடி சாப்பிட்டா பித்தப்பை கற்கள் சீக்கிரம் சரியாகும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கொய்யாக்காய் வந்துட்டு என்ன பண்ணுன்னா, அவங்களுக்கு ஆக்சுவலி வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் எக்ஸ்ட்ராவா எந்த படலமாவது இருந்தா அதை கிளீன் பண்ணும். ஜென்ரலா மாஸ்டிகேஷன், மென்னு சாப்பிட்டா மூளைக்கு மசாஜ்னு சொல்லுவோம். கொய்யா விதைகள் நல்லா கட்டக் மட்டும் கடிச்சு கொய்யாக்காய் மென்னு சாப்பிட்டா பிரெயினுக்கு அவ்வளோ நல்லது.